என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை, தேவ செய்தியை நாங்கள் 1 மாதத்திற்கு முன்பாகவே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். கடந்த மாதத்தில் கடைசி 7 நாட்கள் விசேஷமாய் எரிகோ மதில் விழத்தக்கதாய் நாம் ஜெபித்து வந்தோம். அந்த நாட்களில் கர்த்தர் எங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை பேச இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சித்தமுள்ளவராய் திட்டமுள்ளவராய் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நமக்காக ஆயத்தமாக்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தின் முதல் நாள் கடந்து வந்தது சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் அந்த வசனம் ஞாபகம் இருக்கு? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்ன வார்த்தை சொல்லுது? கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்து எப்படி நன்மையான ஈவுகளை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு அழகான வாக்கை கொடுத்தார். யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதெல்லாம் நான் இந்த பூமியில நிறைவேற்றி கொடுத்தேனோ அதை நான் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பேன் என்று ஒரு வாக்கை அருளினார். ஞாபகம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே. 6 மணி சர்வீஸ்ல இன்னும் சத்தமா இருந்துச்சே. 8 மணி என்னாச்சு? இன்னும் சத்தம் பத்தல எனக்கு. சத்தம் வெரி குட்மா. நல்லா சொன்ன சத்தமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரசங்கமே கொஞ்சம் பைபிள் ஸ்டடி போல இருக்கும். ஆனா இந்த பிரசங்கம் உன்னை சுதந்திரத்தின் பாதையில், விசேஷமாய் ஜெயத்தின் பாதையில் நடத்தும். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு தேவ செய்தியும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் பிறப்பிக்கும். நம்புறவங்க நிச்சயமாய் மாற்றத்தை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷ வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. தேவ வார்த்தை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும். உன்னை அப்படியே அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு செல்லும். நன்றாய் கவனிங்கள். இந்த ஆசீர்வாதத்தில் எரிகோ மதில், முதல் காரியமாக யோர்தான் நிற்க வேண்டும், கர்த்தர் அதை நிறுத்துவார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆமாவா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ விழணும், கர்த்தர் விழ செய்வார். உங்க வாழ்க்கையில வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை வஞ்சிக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். உங்க வாழ்க்கையில 31 ராஜாக்களாகிய சத்துருக்களை கண்டறிந்து அதை துரத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? அதுக்கு முன்பாக சுகந்தரிப்பீங்க, அப்புறம் தான் இளைப்பாறுதல் அடைவீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் தாங்க. சுகந்தரிக்கிறது, இளைப்பாறுதல் அடைவது, இதெல்லாம் நல்லா கேட்க நல்லா இருக்கும். ஆண்டவர் யோர்தானை நிறுத்துவார், நல்லதுதான். ஆனா எப்ப நிறுத்துவார்? என்னைக்குமே 2-way ப்ராசஸ். இரு வழியும் நம்ம வேலை செய்யணும். கர்த்தர் உனக்காக எப்பொழுதும் 24 மணி நேரமும் விழித்திருந்து நன்மை செய்ய காத்திருக்கிறார். அது மாற்று கருத்தே அல்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். யோர்தான் நதி ஓடிட்டே தான் இருக்கும். எப்ப திரும்ப நிக்கும்? நீ போய் கால் எடுத்து வச்சாதான். ஒருத்தங்களுக்கு தான் புரியுது. யாரு கால் எடுத்து வைக்கணும்? நம்ம எடுத்து வைக்கணும். 2-way ப்ராசஸ். ஆண்டவர் அவருடைய வேலையை செய்வார். உன் வேலையை நீ செஞ்சாதான் ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க முடியும். எல்லாம் எனக்கு எல்லாமே எரிகோ விழணும் முட்டி போட்டே வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா எரிகோ விழுவாது. உன் வேலையை நீ செய்ய, அந்த வேலையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. எரிகோ மதில் ஆண்டவர் சொன்னார், சுத்தி வா. இல்ல ஆண்டவரே கால்லாம் வலிக்குது. நீ அனைவரும் சொல்றோம், நிறைய சாக்கு போக்கு. ஆண்டவரே கால் வலிக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சர்ச்சுங்கிறது தூரமா இருக்குது, எங்களை சர்ச்சில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு என்ன சொல்றோம் நிறையா. ஆனா ஆண்டவர் சொல்ற, எரிகோ மதில் விழணுமா, நீ சுத்தி தான்ப்பா வரணும். நீ கடைசி நாள் தான் சத்தத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது எரிகோ மதில நான் விழ செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப 2-way ப்ராசஸ். வஞ்சிக்கிற ஆவி கண்டுபிடிக்க ஆண்டவரே டெய்லி எது ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எங்களை, சபையை வஞ்சிக்கிற ஆவியை கண்டறிய, வஞ்சிக்கும்படியாய் ஆவிகள் புறப்பட்டு வரும் பொழுதே அந்த ஆவிகள் மடங்கடிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபத்தோடு கூட செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் விழ செய்வார். ஆனா இன்னைக்கு மிக முக்கிய செய்தியே இந்த 31 ராஜாக்கள் தான். ஹல்லேலூயா. சத்துரு சுத்திக்கிட்டே இருப்பான். 24 மணி நேரமும் வேலை செய்யறவன் யாருன்னா சத்துரு. இரண்டாவது, அவனுக்கு நான் வைத்த பெயர் வெட்கம் கட்டவன். எத்தனை தடவை தொடர்ந்து வந்துட்டே இருப்பான். இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, துரத்துகிறேன். போயிருவானா?
போயிருவான். அப்புறம் தேடி திருப்பி வருவான். அலையாத விருந்தாடி தேடி தேடி வருவான். வந்து நிப்பான் பக்கத்துல. ஆனா துரத்தணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். துரத்தணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம துரத்தணும். வெரி குட்ரா தங்கம். பாரு, மாமாக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் பார்க்க. யூதா, நீ சத்தத்தை எழுப்பிட்ட பாரு. இனிமே உங்க வீட்டுல ஜெயந்தான். பாரு யூதா அல்லேலூயாங்கிறான் பாரு. ரொம்ப சந்தோஷம். குட். ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 31 ராஜாக்கள் என்று வேதம் சொன்னாலும் 31 சத்துருக்களை நீ கண்டுபிடிக்கணும். அப்ப நீதான் சத்துருக்கு எழுத்து நிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சத்துருவை ஏன் தெரியுமா துரத்த சொல்றாங்க ஆண்டவர்? அந்த 31 சத்துருவும் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பட்டணத்தை, நகரத்தை, அந்த தேசத்தை அவங்க தான் புடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள துரத்துனாதான் நீ உள்ள வர முடியும். சத்தமா? எப்ப உனக்கு சுதந்திரம் உண்டாகும், எப்ப உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்னா நீ அவங்கள துரத்தணும். இன்னைக்கு 31 ராஜாக்கள். ஆஹா, அந்த ராஜாலாம் பயங்கரமா ட்ரெஸ் போட்டு பயங்கரமா நிற்பான். இல்லைன்னா சத்துருன்றாரு, அங்கிள் சத்துருன்றாரு, அண்ணன் சத்துருங்கிறாங்க. பெரிய பல்ல வச்சுக்கிட்டு கருப்பு கருப்பு போட்டுக்கிட்டு அப்படியே ஈட்டி வச்சு நிற்பாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப டீசெண்டா இருப்பான். சம்டைம் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். சம்டைம் நோண்டிட்டே இருப்பான். பக்கத்துலேயே உட்காந்துருப்பாடு. ஆமேன்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க? ஏன் சகோதரன் செல்வம் உட்காந்துருக்காரு. பாரு, பார்த்து சொல்லு. சரியா? சம்டைம் உன் வேலை இடத்துல இருக்கலாம். என்னம்மா மம்மி உங்க சொந்தங்களா இருக்கலாம் யாராவது. சரியா? இங்க இல்லாதவர்கள். சரி, நல்லா கவனிங்க. சத்துருங்கிறவன் எப்படி வேணா, எங்க வேணா, எப்படி வேணா கிரியை செய்யலாம். ஆனா நீ கண்டுபிடிச்சாதான் எது சத்துருன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு அநேகர் நம்ம சத்துருன்னு கை நீட்டி பேசுறது ரொம்ப ஈஸி. இங்க பாரு சோபனா இருக்கு, இங்க பாரு சீனிவாசா இருக்காரு, இங்க பாரு சங்கீதா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சத்துருன்னு சொல்றது ஈஸி. ஆனா சத்துரு இப்படி காட்டுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு 31 சத்துரு நமக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. இதை துரத்துனாதான் உங்க வாழ்க்கையில சுதந்திரம் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் வரும். ஆமேன். நம்ம 31 சத்துருனா பயங்கரமா பில்டப்லாம் யோசிக்க வேண்டாம். ஓ, தாவீதோ போல இருப்பானா, இல்லைன்னா சவுல போல இருப்பானா? அவன் எப்படி இருக்க மாட்டான். ரகசியமா இந்த நவீன கால பிசாசு, இந்த சத்துரு உனக்குள்ளே உட்கார்ந்துருப்பான். அதை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை நீ துரத்தும் பொழுது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நீ சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்த வார்த்தைகளை நிச்சயமாய் நீ சுதந்திரிப்பாய். சத்தமா? உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் நிச்சயமா உண்டாகும். எப்ப? சத்துருவை நீ துரத்தும் பொழுது. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை. ஆண்டவர் உனக்காக பல மடங்கு கிரியைகளை செய்து சத்துருவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் துரத்தி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 31 சத்துரு எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி வேலை செய்யுது கண்டுபிடிக்க போறோம். 31 பிரசங்கம் பண்ணுவேனான்னு தெரியல. ஒரு முடிந்த அளவுக்கு வேகமா பண்றேன். வேகமா கேட்டுக்கங்க. இது ஒவ்வொரு டாபிக்கும் அதிக நேரம் எடுத்து பேச வேண்டிய டாபிக். ஆனால் சபைக்கு கர்த்தர் சொல்ல சொன்னது நிமித்தம் வேகமாய் சொல்லுகிறேன். அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஈவினிங் சர்வீஸ் வாங்க, பேலன்ஸ் நான் பேசுறேன். உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் வரணும்னா, உன் வாழ்க்கையில சுதந்திரம் வரணும்னா ஈவினிங் வாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காது உள்ளவன். சில நேரத்தில் ஆண்டவர் அழகான சத்தியத்தை பேசிட்டு சொல்லுவார். காது உள்ளவன். இது ஒரு அழகான சத்தியம். இதனை கேட்டினா உன் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். ஆமென். முதல் காரியம் என்ன தெரியுமா? நிறைய ராஜாக்கள், இன்னொன்னு தமிழ்ல இன்னும் கொஞ்சம் எளிமையா அரசன் போட்டு வச்சுட்டேன். இங்க கிங்னு வச்சிருக்கிறேன். முதல் கிங் யாரா? அப்படியே கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ்ல பேசணும் பாருங்க. த கிங் ஆஃப் அவசரம். ஹரி, நாட் ஹரிமா, ஹரி. ஹரி, கிங் ஆஃப் அவசரம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய நன்மைகள் எப்ப நம்ம இழந்து போறோம்? அவசரமா எடுக்கிற முடிவுகள். அது வேலை இடமா இருக்கும், படிப்பா இருக்கும், இல்ல திருமண முடிவா இருக்கும். எந்தெந்த வயசுல எதை எடுக்கணுமோ அந்த இடத்துல முடிவு எடுக்க மாட்டோம். எல்லாத்துலயும் அவசரம். உடனே ஒரு விஷயம் கேட்கிறோமா, உடனே கால் எடுத்து வச்சிருவோம். இந்த அவசரம் என்ன செய்யுது? நம்மள ஆண்டவர் பக்கம் நிக்க விடவே விடாது. என்னைக்குமே கர்த்தர் எப்படி தெரியுமா? பொறுமை, அதோட கூட நீடிய பொறுமையை சொல்லிக் கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வசனமே சொல்றது பீ ஸ்டில், அமர்ந்திரு. இதை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஆனா நம்ம அப்படி கிடையாது. உடனே நடக்கணும், உடனே செய்யணும்,
இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், நான் வீட்டுக்கு போகும்பொழுது எங்க வீட்டுல இருக்கிற எரிகோ விழுவணும். யார சொல்றீங்க? எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்கிறோமா? இன்னைக்கு பதில் இல்ல, பொறுமை கிடையாது. ஆனா எல்லாவற்றிலும் நடக்கணும் நடக்கணும், கல்யாணம் முடியணும், கல்யாணம் 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 ஜெபம் பண்ணுவாங்க, கல்யாணம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே பிடிக்கல முடிச்சு விடுறதுக்கும் உடனே என்ன செய்றாங்க? உடனே கோட்டை நோக்கி ஓடுறாங்க. ஏன்? வசனம் சொல்றது, தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காத இருக்க கடவன். பொறுமையா இரு. சில நேரத்தில் அந்த பெண்ணோட வளர்ப்பு வேற விதமா இருக்கலாம், அந்த ஆணோட வளர்ப்பு வேற விதமா இருக்கலாம். உங்களை இணைச்சாருன்னா சில நேரத்தில் விட்டு கொடுக்கணும். லைஃப்ங்கிறது, நீ வந்திருக்கிற வீட்டில் உள்ள மாமியார் வேற மாதிரி இருக்கலாம். சில நேரங்களில் நீங்க அந்த மாமியாரையும் கனப்படுத்தணும். ஏன் தெரியுமா? உன் நல்ல கணவனை அவங்க தானே பெற்று கொடுத்தாங்க. சம்டைம் விடுங்க, அவங்க ஏதோ தவறு செய்யறாங்களா, ஸ்தோத்திரம். பொறுமையா இரு, நீடிய பொறுமையா இரு என்று வேதம் சொல்லுகிறது. அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், ஒரு வேலை செய்யறோம், நீ நினைச்ச சம்பளம் வரல, உடனே வேற எங்கேயாவது தாவலாமா? இந்த ஜாப் விட்டு அடுத்த ஜாப், அதை விட்டு அடுத்தது. கடைசியில் என்ன செய்வாங்க? நீ இத்தனை இடம் தாவிட்ட, 40 வயசுல சொல்லுவான் உனக்கு வேலை தர முடியாதுன்னு. அப்பதான் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ல உட்கார்ந்துருப்ப. தயவு செய்து எல்லாவற்றையும் நிதானமா ஜெபித்து பொறுமையோடு, வேதம் சொல்றது நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. அழகா சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, பி ஸ்டில், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நம்ம பொறுமையா இருக்கணும். எந்த முடிவா இருக்கட்டும். இன்னைக்கு அநேகர் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த உலகம் என்பது உன்னால ஜெயிக்க முடியாத ஒரு உலகம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேல் நமக்கு ஒரு கிருபை இருக்கிறது. கர்த்தர் என்கிற நாமம் நமக்குள்ளா இருக்கிறது. இந்த உலகத்தை ஈஸியா ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட சவாலா இருக்கட்டும், தோத்து போறதுக்காக ஆண்டவர் உன்னை உருவாக்கல. நம்ம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். பொறுமையாரு, சூழ்நிலை மாறும். சத்தமா? அப்ப அந்த பொறுமை இல்லாம அவசரப்படுற, ஹரி பண்ற ஆவியை இயேசுவின் நாமத்துல துரத்துகிறேன். அல்லேலூயா. சரி, இரண்டாவது, the king of over commitment. கமிட்மெண்ட் எல்லாருக்கும் வேணும். ஓவர் கமிட்மெண்ட், தமிழ்ல அளவுக்கு அதிகமான பொறுப்புகளை ஏற்கும் மனநிலை. இது ஒரு சத்துரு, மறந்துடாதீங்க. இன்னைக்கு கமிட்மெண்ட் இருக்கணும். பெத்தவங்களா இருக்கட்டும், இல்ல கல்யாணம் பண்ணவங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறவர்களும் உங்க பொறுப்பு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பெண்ணானவள் அவளுடைய கணவனுக்கு பொறுப்பு. அந்த ஆணானவன் அந்த பெண்ணுக்கு உரிமையானவன். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நிறைய பெற்றோர்கள் என்ன தப்பு செய்யறாங்கன்னா, கல்யாணம் பண்ண பிறகுதான் அவங்க பொண்ணு மேல, அவங்க பையன் மேல ஓவர் பாசத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓவர் கமிட்மெண்ட். நீ ஓன் மனைவியை நேசி, அந்த குடும்பம் அவங்க குடும்பத்தை பார்க்கட்டும். இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஒரு சிலர் அநேகர் இங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பிரின்ஸ் எடுத்துக்கோமே. பிரின்ஸ் பயப்படாத, நல்ல விஷயம் சொல்லுவேன். என்ன கமிட்மெண்ட்? அவருக்கு மனைவியை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், அடுத்தது ஊழியத்தை, மிக பிரதானமா ஊழியத்தை பார்க்கணும். ஆனா பிரின்ஸ் டெய்லி பார்த்தா ஜூலி வீட்டுல போய் உட்காந்துக்கிறது. ஜூலி யாரு? அவங்க அக்கா. அவங்க அக்கா வீட்டிலேயே போய் உட்காந்துக்கிறது. அவங்க அக்காவுடைய பிரச்சனை இது சால்வ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். அவங்க வாழ்க்கையை வாழ்றது இல்ல, எங்கெங்கயோ போய் எங்க மாமா வீட்டுக்கு பிரச்சனை, எங்க அக்கா வீட்டுக்கு பிரச்சனை. உன் வீட்டு பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பாரு. இன்னைக்கு கமிட்மெண்ட் எங்க? எல்லா இடத்துலயும் ஓடுறோம், உன் வீட்டுல கோட்டையை விட்டுறோம். கமிட்மெண்ட், ஓவர் கமிட்மெண்ட் வேணும். கணவன் மனைவிக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், மனைவி கணவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், பிள்ளைகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். என் புள்ள பெற்றிருக்கிறேன், அந்த புள்ளையை வளர்க்கறதுல ஒரு கமிட்மெண்ட் வேணும். குழந்தையை பெத்தோம்ல, அந்த குழந்தைக்குரிய சகல காரியத்தையும் செய்வது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கடமை. செய்தாக வேண்டும். நான் ஏன் செய்யணும்? இல்ல, அப்படி கல்யாணமே பண்ணிக்க கூடாது. நன்றாய் கவனி. கமிட்மெண்ட், சில கமிட்மெண்ட் வேணும், ஆனா ஓவர் கமிட்மெண்ட். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், அவங்க வாழ்க்கையை வாழாம எல்லாவற்றிலும். அடுத்த ஒரு கேட்டகரி இருக்காங்க, இந்த இஎம்ஐங்கிற கமிட்மெண்ட். சில நேரத்தில் இஎம்ஐ வாங்கலாம், தவறு கிடையாது. உங்களால் ஆசைப்படுற பொருள், சம்பளம் வாங்குறது, மாசம் மாசம் இஎம்ஐ வாங்குற, அது தவறு இல்லையாங்கிற பஞ்சாயத்து வைக்க வரல. அது உங்களோட மன விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. சரியா? சில நேரங்களில் அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஒரு பொருளை வாங்குவாங்க,
மேபி ஒரு எக்ஸாம்பிள், ஹேண்ட் ஃபோன் வாங்குறாங்க, 30,000 ரூபாய் ஹேண்ட் ஃபோன் இஎம்ஐ வாங்குறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு கரெக்டாக 3000 கட்டிட்டே வரீங்க. உடனே பேங்க்காரன் சும்மா இருக்க மாட்டான், அப்படியே கிளுகிழுப்பான மெசேஜ் அனுப்புவான். எப்படி சார், உங்களுக்கு லோன் இருக்கு, டாப் அப் பண்றோம், பஜாஜ், ஹோண்டாலாம் எல்லாம் சும்மா சொல்றேன். அநேகருக்கு பஜாஜை பிடிக்கும், பஜாஜில் பிடிச்சிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவன் தான் ஃப்ரீயா லோன் கொடுப்பான். தயவு செய்து லோன் வாங்குறதே தவறு, ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. கடனாளியா அவன் வைக்க ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஆனா இங்க பாருங்க, சில பேர் ஓவர் கமிட்மெண்ட். சம்பளம் 50,000 இருந்துச்சுன்னா, ஓ மெசேஜ் போட்டான், வா உனக்கு என்ன வேணும், கோல்டு விலை இறங்கிடுச்சான், வா ஒரு ஜிஆர்டி போய் ஒரு 4 பவுன் வாங்கிட்டு வருவோம் இஎம்ஐல. பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு ஒரு பைக்கு அடுத்த வருஷம் விலை ஏறுமா, சரி வாப்பா உனக்கு ஒரு பைக்கு. எதுல? இஎம்ஐல. காசு இருக்காது. ஆனா கடைசியா ஓவர் கமிட்மெண்ட் ஆகி பில்லு வரும் மாசம் கடைசியில, சம்பளம் 50,000 ரூபாய், ஆனா இஎம்ஐ கட்ட வேண்டிய அமௌண்ட் 57,000 ரூபாய். 7,000 என்ன செய்வோம்? அடுத்தது கடன் வாங்குவோம். வெரி குட், நிறைய பிராக்டிக்கலா நிறைய பேர் இருக்கிறீங்க. 7,000 வாங்குவோம், அந்த 7,000 14 ஆகும், அது 20,000 ஆன பிறகு என்ன செய்வோம்னா, இந்த இஎம்ஐ கட்டுறதுல கை வைப்போம். என்ன செய்வோம்? இந்த 20,000 தூக்கி அங்க போடுவோம். இஎம்ஐ கட்டாதனால வீட்டில் ஒருத்தக்காக தட்டுவான். பஜாஜ் வருவான், ஹெச்டிஎஃப்சி வருவான், எஸ்பிஐ வருவான், எல்லாம் தட்டுவான். மரியாதையா கொடுத்தவன் கேட்கும் பொழுது ரொம்ப மரியாதையா கேட்பான். ஏன்? நமக்கு கொடுக்கப்பட்டதுல வாழ பழகுங்க. என்ன பெரியவங்களும் அழகான பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கு ஏத்த வீக்கம். ஓவர் கமிட்மெண்ட் வேண்டாம். இந்த பூமி இஎம்ஐ போட்டு நிறைய மாயா ஜாலத்தை வச்சிருக்குது. உன்னால முடிஞ்சதை வாங்கு, முடிஞ்சதை அனுபவி. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படியாய் கிருபை செய்வார். அப்பொழுது நீ கேஷ் கொடுத்தே வாங்க கிருபை செய்வார். ராமேன் சொல்லுங்க. ஆண்டவரால் முடியாது இல்ல, உன்னை வறுமையிலே வாழ சொல்லல. பொறுமையாரு. முதல் பாயிண்ட் திருப்பி சொல்றேன், காத்திரு, ஜெபம் பண்ணு, அவர் கொடுக்கும் வரையிலும் நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, அந்த ஓவர் கமிட்மெண்ட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வந்துருங்க. நிறைய பேர் எல்லாருக்கும் கமிட் ஆயிடுவாங்க, ஆனா கர்த்தரை மட்டும் விட்டுருவாங்க. நம்ம ஜெபம் பண்ணும், வாப்பா, இல்லை 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 நான் கமிட்மெண்ட், ஏகப்பட்ட கமிட் இருக்கு. எனக்கு என் மனைவிக்கு செய்யணும், என் கணவருக்கு செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு செய்யணும். நீ கர்த்தருக்கு செஞ்சு பாரு, உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியா நடக்கும். அல்லேலூயா. சில இடத்துல நோ சொல்ல பழகுங்க. கர்த்தருக்கு நோ சொல்லாதீங்க. பாப்பா இன்னைக்கு ஊழியம் செய்யணும், இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், இல்ல நான் பிஸி, நான் வரல. ஆண்டவருக்கு செய்யறதை செய், கர்த்தரை ஆஸ்வதிப்பார். ஆமென். மூன்றாவது, the king of comparison. பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கிறது. நம்ம சும்மா சபைக்கு வர்றது எதுக்கு வரோம்? இவன் பாரு, இவன் பிள்ளைய பாரு, அவன் பையனை பாரு, அவன் புருஷனை பாரு, அவன் மனைவியை பாரு, எனக்கு அந்த கேர்ள் போல எனக்கு வந்திருந்தா. நல்ல கவனி, உனக்கு கொடுத்த மனைவி தான் வேர்ல்ட்லே பெஸ்ட் மனைவி கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுத்த கிளாடிஸ் தான் வேர்ல்ட்லே பெஸ்ட் ஒய்ஃப். எனக்கு உங்க மனைவிலாம் பார்த்து சொல்லுங்க, பெஸ்ட் ஒய்ஃப். உங்க மனைவில யாருக்கெல்லாம் பெஸ்ட் ஒய்ஃப் கொடுத்துருக்காரு ஆண்டவர் பார். பிரின்ஸ் மட்டும் கையை ஏற்றி காட்டுது பார். எங்க சைமன்லாம் தூக்குங்க எல்லாரும் கையை. வெரி குட். ஃப்ராக்கு தூக்கிடு, நல்லா தூக்குங்க எல்லாரும். ஜானு ஒய்ஃபுங்க, அதான் தைரியம் தூக்குறீரா? காணோம், இருக்கட்டும். ஜானு ஜோசப் ராஜெல்லாம் எங்க ஒய்ஃபை மட்டும் அப்படியே தள்ளின விட்டுறீங்க அப்படியே. சரி, பார்த்து தான் இருக்கேன் அண்ணன், தப்பு. எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. நல்லா கணவர்களுக்கு, எல்லா கணவரும், கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த, முத்து சொல்லு, சத்தமா சொல்லு, எனக்கு கொடுத்த மனைவி வெரி பெஸ்ட். சொல்லுங்க அண்ணா. ஏன்னா சொல்ல மாட்டீங்க? தீமோத்தி அண்ணா உங்களை தான் கை வச்சு கை எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லா ஆண்களும் கை உயர்த்திடுறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, யோகேஷ் தம்பி சொல்லிட்டீங்களா? வெரி குட். எல்லா மனைவிமாரும் கை உயர்த்துங்க. எல்லா மனைவிமாருங்களாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர் தான் பெஸ்ட் கணவர். அல்லேலூயா. எல்லா ஒய்ஃபும் பார்த்தீங்களா? எல்லா கணவரும் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இன்னைக்கு பிரியாணி தான் வீட்டில்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் சொல்லுங்க, கையை உயர்த்துங்க. எல்லா பிள்ளைங்களும் கர்த்தர், என்ன எவ்வளவு பிள்ளைங்க இருக்கீங்க, சத்தமா கர்த்தர் எனக்கு கொடுத்த அம்மா அப்பா தான் வேர்ல்ட்லயே வெரி பெஸ்ட். எல்லாம் சொன்னாங்களா? சொன்னியாடா? சொல்லவே இல்லை. நீ மாமாக்கு கண்ணு பின்னாடியும் இருக்கு, பார்த்து தான் இருக்க. உனைய சை உயர்த்து சொல்லு, சத்தமா சொல்லு. சொல்றான் கர்த்தர், கர்த்தர் எனக்கு கொடுத்த அம்மா அப்பா தான் வேர்ல்ட்லயே வெரி பெஸ்ட். வெரி குட். வினோத் எங்க? வினோத் எங்க? கேட்டாரா இத? சந்தோஷப்பட்டிருப்பாரு வினோத். பாத்தியாப்பா? ஓகே, சரி. இன்னைக்கு எல்லாம் கம்பேர் தான் பண்றோம். இன்னைக்கு இன்னொருத்தவங்க வாழ்க்கையை வாழதான் ஆசை நிறைய பேருக்கு. சபைக்கு வரோம், அப்படியே பார்ப்பாங்க, எது பெஸ்ட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இந்த பெஸ்ட் ட்ரெஸ். ஓகே, சபின் சிஸ்டர் எங்க உங்க பொண்ணுக்கு வாங்கினீங்க? எங்க குளோரி சிஸ்டர் எங்க உங்க பையனுக்கு வாங்கினீங்க? அதுவா, நாங்க புரஷவாக்கத்துல போய் அங்கேருந்து ஒரு தள்ளி 2 கடை தள்ளி அப்படியே வாங்கிட்டோம். அப்படியா? அதை எப்படியாவது வாங்கணும். ஏன்? பெஸ்ட் ஒரு ஷாப் இருக்கு, உஷா அழகான கடை வச்சிருக்கு. தங்கச்சி எந்த சில்லு நல்ல நல்ல சுடிதாரெலாம் விற்கிது. நீ அன்லிமிட்டில் போய் 10,000 ரூபாய்க்கு வாங்குறத அங்கே 500 ரூபா 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அவ்வளோதான ரேஞ்சு. அவதியா நிறைய பேருக்கு அப்படிதான். நல்ல நல்ல ட்ரெஸ், ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இங்கே உண்மையை சொல்கிறோம். அங்கே போங்க, பெஸ்ட்டு கிடைக்கும். அம்மா எந்த சில்லுமா? உஷா ஹரி ஷாப்பில் வாங்கியது. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லை, அவங்க கிருபையா எங்களுக்கு கொடுத்தது. என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையை வாழுவோம். அங்கேருந்து தேங்க்ஸ்மா உட்காந்துக்கமா, அன்லிமிட்டட் போகணும். இங்கேருந்து அன்லிமிட்டட் போகணுன்னு அது போறவங்க தவறு சொல்லலை. நம்ம அவங்க போறாங்களா, அவங்களால முடியுது. நம்ம ரேஞ்சை பார்ப்போம். ரோமர் அழகா சொல்றது 12ஆம் அதிகாரத்தில், உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில வாழு. ஐயோ என் புள்ள அது பாருங்க, அந்த ரூபி பாரு, அவங்க பிள்ளைய அங்க படிக்க வச்சிருக்காங்க, அதனால என் பிள்ளைய அங்க படிக்க வைப்பேன். இல்ல இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சோம்? நம்ம பிள்ளைங்க நம்ம படிச்சு நம்ம வளரலையா? தமிழ் மீடியம் படிச்சாலும் ஆங்கில மீடியம் படிச்சாலும் எங்க படிச்சாலும் படிக்கிறவன் எங்க வேணா படிப்பான். அழகா நாங்க ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடி போறோம். அங்க ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு மண்டபம் இருந்துச்சு, நினைவு மண்டபம். அப்துல் கலாம்னு போட்டிருந்துச்சு. உலகமே போற்றுகிற ஒரு விஞ்ஞானி, நம்முடைய பழைய பிரசிடென்ட். அவர் தமிழ் மீடியம் படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மனுஷன். ஏன் அவரால் அவ்வளோ பெரிய இடத்த அச்சீவ் பண்ண முடியலையா? உங்களால முடிஞ்சா படிக்க வைங்க, இல்லையா அவங்க வாழ்க்கை யோசிக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கம்பேர் பண்ணாதீங்க. காலேஜ், இந்த காலேஜ் சேர்க்கணும், ட்ரெஸ், ஐயோ இந்த கார் வாங்கிட்டாங்க நாங்களும் உடனே கார் வாங்கணும். அவங்க வாழ்க்கை தரத்தை அவங்கள்ட்ட விட்டுருங்க. யோசிச்சு பாருங்க, நாங்களும் ஊழியம் பண்றோம். ஆரம்பத்துல எத்தனை வீடை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இல்லத்தை ரிப்பன் கட் பண்ணி சபின் வீட்டில், ஆனல் வீட்டில், அதுக்கப்புறம் ஜினோகுலோரி வீடு, கடைசியா இமானுவேல் ஸ்டீஃபன் வீடு, இந்த கொஞ்ச நாள்ல பிரின்ஸ் வீடு எல்லாம் அவங்க கட் பண்ண போறோம். ஆனா எனக்கு நான் சொந்த வீடு கிடையாது, அதனால ஒரு நாள் வருத்தப்பட்டதும் கிடையாது. ஏன் தெரியுமா? எவ்வளவுக்கோ பொறுமையா இருக்குமோ அவ்வளவுக்கோ பெரிய மாளிகையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ரகசியமே அதான். ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. எல்லாருக்கும் அந்த டைம், ஆன் டைம்ல உனக்கு வந்து சேரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயோ நான் ரிப்பன் கட் பண்ணுது, ஆண்டவரே அருண் வீடை கட் பண்ண சுக்கிறீங்களே, எனக்கு எப்ப வீடு? மனமுகர்ந்து நான் வீடு வாங்கினா கூட அடையாத சந்தோஷத்தை என் பிள்ளைகளுடைய இல்லத்தை திறக்கும் பொழுது நான் அவ்வளோ சந்தோஷம் அடைவேன். ஏன் தெரியுமா? இது இந்த ஊழியத்தினுடைய ஜெயமே அதுதான். வர்ற பிள்ளைகள் அப்படியே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த பரிமாணத்தை அடைந்து அவர்கள் மிகப்பெரிய இடத்தை அடையணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவங்க லைஃப் யோசிக்காத, நம்ம லைஃப் நம்ம வாழ்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது, the king of people pleasing. என்னன்னா மனுஷரை திருப்திப்படுத்துறது. நிறைய நேரத்தில் அங்கதான் கோட்டை விட்டுறோம். நல்ல ஆவிக்குரிய மனுஷனா இருப்போம், ஆவிக்குரிய மனுஷியா இருப்போம். மக்களை ஜனங்களை பிளீஸ் பண்றதுக்காக உலகத்திலேயே திருப்தி அடையாத தேவ படைப்பு ஒண்ணு என்னவென்று சொன்னால் அது மனித படைப்பு. திருப்திப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு எனக்கு மாணிக்கமாயா இன்னைக்கு எனக்கு பிடிக்கலாம், நாளைக்கு அவர் மேல கோபமா இருப்பேன். ஏன்னா அதான் மனுஷன். இன்னைக்கு நேசிப்பான், நாளைக்கு வெறுப்பான், நாளானைக்கு நேசிப்பான், அப்புறம் திருப்பி வெறுப்பான். இதான் மனுஷன். ஆனா இன்னைக்கு நம்ம மனுஷனை பிளீஸ் பண்ண பாக்குறோம்.
எதுல? ஒரு ஃபங்க்ஷன் வந்தா போதும், இல்ல ஒரு திடீர்னு அசம்பாவிதம் யாரோ இறந்துட்டாங்களா போதும், உடனே அந்த ஜனங்களை சடங்குல சம்பிரதாயத்துல கை கோத்து அப்படியே தன்னை மறந்து அவங்களுக்கு மேல தண்ணியை தூக்கி மேல ஊத்தி மொட்டை அடிச்சு என்னென்னமோ செய்து. மனுஷனை கேட்டா, இல்ல எங்க அப்பா தப்பா நினைச்சுக்குவாரு, எங்க அம்மா தப்பா நினைச்சுக்குவாங்க, என் சொந்த ஊர்ல தப்பா நினைச்சுக்குவாங்க. யாராவது உனக்கு ரட்சிப்பு கொடுத்து நித்திய வாழ்க்கை கொடுக்கிற தெய்வத்தினுடைய இருதயம் எவ்வளவு வலிக்குன்னு யாரா யோசிச்சு பார்க்கிறோமா? உன் தந்தை உன்னை கைவிடலாம், உன்னை தாய் உன்னை கைவிடலாம், உன்னுடைய பிள்ளைகள் உன்னை கைவிடலாம். ஆனால் கைவிடாத ஒருவர் உண்டு, அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர நல்லவர் பூமியில யாருமே கிடையாது. அவருடைய இருதயம் கோணாம நடந்துக்கிறது நம்ம வேலை. நம்ம நிறைய பேர் மனுஷங்களை ப்ளீஸ் பண்றோம். ஐயோ இவங்க என்ன நினைச்சிருவாங்க? மனுஷன் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பான், உன்னை தப்பா தான் நினைச்சுக்கிட்டே இருப்பான். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, செத்து பொட்டிக்குள்ள வச்சாலும் ஐயோ செத்துட்டான்னு சொல்ல மாட்டான். முன்னாடி வந்து அப்படிமா, பின்னாடி போய் சொல்லுவான் வெறப்பா படுத்திருக்கு பாருமா. அதான் மனுஷன். இந்த பேசுறவன் நாக்க நிப்பாட்டவே முடியாது. ஆனா கர்த்தரை பார்த்து, அப்பா நீ நல்லவர், உங்களுக்காக இதை இழக்க விரும்புகிறேன்னு சொல்லி பாரு, நீ ஒன்னு இழந்தா 1000 கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நம்ம தெய்வம். முதல்ல புரிஞ்சுக்கணும், மனுஷனை ப்ளீஸ் பண்ணுவது நமக்கு மிகப்பெரிய தலையான கடமை அல்ல. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பு, கர்த்தர் செய்வார். 5வது, the king of fear, பயம். எல்லாருக்குள்ளயும் பயம். நாளைய தினத்தை குறிச்சு பயம், எதிர்காலத்தை குறிச்சு பயம், இருட்டை கண்டா பயம், வெளிச்சத்தை கண்டாலும் பயம். ஒரு சிலருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். இப்ப கரப்பாம்பூச்சி தான் பயங்கர வேலை செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு இல்ல. புரிஞ்சவங்களுக்கு, ஞானிகள், புரியாதவர்களுக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு பேய கண்டா பயம், சில பேருக்கு புக்கை பார்த்தாலே பயம், ஸ்கூல் புக்கை பார்த்தாலே பயம் வரும். ஐயோ ஏற மாட்டேங்குதே, மேக்ஸ்ல A+B+ எதுவும் சொல்றாங்களே, A² + B²ங்கிறாங்களே, 10th எக்ஸாம் ஐயோ உள்ள போக மாட்டேங்குதே, பயம். நிறைய பேருக்கு சில மனுஷனை கண்டாலே பயம். நீங்க அநேகர் பயத்திலே வாழ்றோம். ஆண்டவர் சொல்ற பயப்படாத, பயப்படாத. உன் வாழ்க்கையில நன்மையான ஈவுகள் வராத காரணமே உனக்குள்ள இருக்க தேவையில்லாத பயம். உனக்குள்ள ஒரே ஒரு பயம் இருக்கணும், கர்த்தர் மீது பயம் இருக்கணும். சத்தமா, கர்த்தர் மீது பயம் இருக்கணும். மனுஷன் மீது இருக்கிற பயம் எல்லாம் கண்ணியை வருவிச்சிடும். நல்ல கவனி, மனுஷனை பயப்படாத, பயத்தை விட்டு வெளியே வா. 6வது காரியம், the king of control, கட்டுப்பாட்டு அரசன். இந்த கட்டுப்பாடு எப்படின்னா, எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. செந்தில் வாப்பாங்கிறேன், இருங்க நான் சித்ரா கேட்டு வந்துடுறேன். சில பேர் அங்க யாரு கிங்கா இருக்கா? சித்ரா. சில வீட்டில் அவங்க கிங்கா இருப்பாங்க, சில வீட்டில் நம்ம கிங்கா இருப்போம். எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு அநேகர் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு எப்படி தெரியுமா? நான் செய்யறதெல்லாம் சரி, மற்றவங்க செய்யறதெல்லாம் தவறு, அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ இப்படி போ, இப்படி வா, உக்காரு, எந்திரி. என் அன்பு தேவஜானமே, கட்டுப்பாட்டில் எதையுமே நடத்த முடியாது, அன்புல நடத்த முடியும். அது குடும்பத்துல கண்டிப்பு தேவை. அந்த கண்டிப்பே குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடாது. சில நேரத்தில் அன்பையும் காட்டணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சபையிலையும் அப்படிதான், சில கண்டிப்பும் உண்டு, அன்பும் உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சபை வளர காரணம் என்ன? கண்டிப்பு இருக்கு, அன்பு இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சோ கட்டுப்பாடு, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்க கூடாது. கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியே தேவனுக்கு விரோதமானது. அன்புல கட்டணும், அன்புல வளர்க்கணும், அன்புல நடத்தணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 7வது காரியம் மிக முக்கியமானது, கிங் ஆஃப் கம்ஃபர்ட், சுகபோகத்தின் அரசன். இது எப்போ தெரியுமா? இந்த கம்ஃபர்டான வாழ்க்கை எப்போ வேலை செய்யணும், இந்த ஆவி எப்போ வேலை செய்யணும்னா, நம்ம லைஃப்ல தேவை இருக்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில பயங்கர தேவை, உடம்பு வலி, வைத்த வலி, பண பிரச்சனை, கடன் பிரச்சனைனா ஓடி வருவாங்க, தேவ சமூகத்தில் ஓடி வருவாங்க, உட்காருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் கர்த்தர் மாத்துவார். எங்களுக்கு தெரிஞ்ச அநேக குடும்பங்கள் உண்டு, நிறைய குடும்பம் அப்படிதான். பயங்கர பாடு பிரச்சனை வருவாங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மாத்துவார், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், வாழ்க்கையில எல்லாம் மாறும், எல்லாமே நிம்மதியா மாறிடும். என்ன செய்வாங்க அடுத்தது? பிரதர் சிஸ்டர்
உங்க செய்தியை கேட்டே வளர்ந்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறவங்க அண்ணாக்கா அப்படி ஸ்டைலே மாறும். அவங்க எப்படி மாறுவாங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச் முடிச்சுட்டு போயிட்டேன், போய் உட்காந்து சமைக்கும் போது அப்படியே ஒரு செய்தியை கேட்டேன். ஆஹா, ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும் இருக்கும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். இது எங்களுக்கு இல்லை, பவுலுக்கே உண்டான காரியம். பவுல் சொல்லுவார், உங்களுக்கு ஒரு காலத்துல தேவர்களை போல தோன்றினோமே, இப்ப உங்க வீட்டு டோர்மேட்டாவே இருக்கிறோமே, என்னது மிதியடியா மாறி போனோமே. அநேகம் அப்படிதான். இந்த கம்ஃபர்ட் ஜோன் உட்காந்துருவாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வர மாட்டாங்க. அப்பா பிரேயர் நடக்குது, ஒரு காலத்துல லேடிஸ் பிரேயரா, மென்ஸ் பிரேயரா, யூத் கனெக்டா, போ போ பிள்ளைங்களை உட்கார. இப்ப நம்மளும் உட்காந்துக்கிறோம், பிள்ளைங்க உட்காந்து பெரிய எல்இடி வீட்டுல உட்காந்து ஃப்ரண்ட்ல, யோப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த என்ன ஸ்டோரி சொல்ல, சித்தியை பார்க்க வைத்ததுக்காக நன்றி. நான் பார்த்த காலத்துல சித்தி, இப்ப எந்த பெரியம்மாவோ பெரியப்பாவோ. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வாழ்க்கை நடத்துறோம். ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா போதும்ல, நம்ம என்ன வேலையெல்லாம் மற்ற காரியங்கள்லாம் நம்ம அப்பப்ப நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். நம்ம வாழ்க்கை, உனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி யார் கொடுத்தது? உனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்தாரு யார் கொடுத்தது? உனக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுத்தது யார் கொடுத்தது? எப்ப கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர போறோம்? ஊழியம் என்பதே ஒரு தியாகத்தின் அடையாளம் தான். இந்த சிலுவை மரத்தை ஏன் இங்க வச்சிருக்கிறோம்? பெந்தகோஸ்து சபைன்னு சொல்றோம், ஏன் சிலுவையை வச்சிருக்கிறோம்? உங்க கண்களுக்கு தெரியணும் இது ஒரு தியாகத்தின் அடையாளம் என்று சொல்லி. நம்ம லைஃப்ல சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். ஓ சுகத்தை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சொல்லுங்க, நீங்க 4 நாள் அப்படியே கார்ல போறது ஈஸி நினைக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க சண்டே மார்னிங் சர்வீஸ் வரல, ஈவினிங் சர்வீஸ் வரல, ஏன் ஈவினிங்கா வந்தா மார்னிங் வரலன்னு கேட்டா, நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்படியா? எந்த ஊருமா? பள்ளிக்காரனாமாங்க. பள்ளிக்காரன் இங்கே எத்தனை கிலோமீட்டர் தம்பி? எத்தனை கிலோமீட்டர்ப்பா? 4 5 12 பெருசு இல்லப்பா, நாங்க 2500 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிதான் தம்பி மாரி, 12 அப்படிம்பாங்க. இல்ல இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க படப்ப போயிட்டு வந்தேன். அப்படியா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் போக. ஏன் தெரியுமா? தியாகம், உள்ளத்துல தியாகம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரோம். இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வேலை இல்லையா? சும்மா ஒரு டூருக்கா வந்தாரு? இல்ல இல்ல இல்ல, அவ்வளோ வேலைகளையும் பணிகளையும் தூக்கி போட்டு வந்தான் மனுஷன். எல்லாம் லீவு, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வேலை ஸ்தலத்துல. அவருக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு நேரத்தை விதைச்சா அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. அதுதான் எங்களோட வாழ்க்கையும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மற்ற பட்டணங்களுக்கு நம்ம ஜோம் பண்ணுவோம், மற்ற சபைகளுக்காக ஜோம் பண்ணுவோம், நம்ம தேசத்துக்காக ஜோம் பண்ணுவோம், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். யாரு? என் குடும்பம். என் குடும்பம் சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஆஸ்வதிக்க நிச்சயமா படுவோம். மற்ற சபைக்காக ஜெபிக்கும் நம்ம சபை வளரும், மற்ற தேசத்துக்காக ஜெபிக்கும் நம்ம தேசம் ஆஸ்வதிக்கப்படும். அதாங்க செய்றோம். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க, மிக முக்கியம். 8வது காரியம், ரொம்ப பரபரப்பின் அரசன், பிஸியான அரசன். எது கேட்டாலும் பிஸி. ஜோமனியா பிஸி, பைபிள் வாசியா பிஸி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அதை மட்டும் ஏன் சாப்பிடுற? அது பிஸியார. எங்க போறோம் எங்க வரோம் எல்லாம் பிஸி. எல்லாத்தையும் டைம் டேபிள் போடுவோம். காலையில எந்திரிச்சோன்னே இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும் எல்லாம் செய்யணும். நைட்டு தூங்கணும். எப்ப தூங்கணும்? நேரம் கட்ட நேரத்தில் தூங்குவோம், எல்லாம் செய்வோம். ஆனா கர்த்தருக்குரிய காரியம் செய்ய மாட்டோம். கேட்டா என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இது யார் சொல்றது? நம்பதான் பிஸி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்தையும் உன்னால கையாள முடியும். சபையில ஒரு ஊழியமா வா செய், சபையில ஜபமா வா. நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் படிச்சாலும் ஓரளவு தான் உனக்கு உதவி செய்யும். ஆனா தேவ சமூகத்துல விதைக்கிற ஒவ்வொரு நேர துளிகளும் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்தது, the king of distraction, கவனச்சிதறல். கவனச்சிதறல். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் கேட்டே இருப்போம் பாருங்க. ஒரு ரெட் கலர்ல ஒரு அழகான குழந்தை ஓடிக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் கவனச்சிதறல் பண்ணுது?
சொல்லு மகனே வில்சனு. கவனச்சிதறல். பேசுறோம், பிரசங்கம் பண்றோம், அப்படியே ரூபி உட்காந்துருக்கேன் பார்த்துட்டே இருக்கு. திடீர்னு ரூபிக்கு எங்க போகுது? ஐயோ அக்கா என்ன செய்து தெரியலையே, அக்கா வீட்டில் சமைச்சிட்டு இருக்கா. கவனச்சிதறல். இன்னைக்கு அநேகரோட மைண்ட் இருக்கு பத்தியா, இங்கேருந்து அமெரிக்காவும் போவோம், லண்டனும் போவோம், யூரோப்பும் போவோம். ஆனா இங்கதான் உட்காந்துருப்பாங்க. சுதாகர் யாரை யோசிச்சுட்டு இருக்க? யாரையும் யோசிக்கல, அண்ணனை தான் பார்க்குற. ஓகே, வெரி குட். கவனச்சிதறல் இடம் கொடுக்காதீங்க. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போதா இருக்கட்டும், சில பேருக்கு வேலை இடத்துல தான் ரொம்ப கவனச்சிதறலாக இருக்கும். என்றைக்குமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத நேசிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது வேலையாக இருக்கட்டும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நேசிங்க. என்னைக்கு பார்த்தாலும் புலம்பாதீங்க, ஏன் இந்த வேலை, என்னுடைய முதலாளியை பார்த்தா உன் மேனேஜரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லிட்டே உன் மேனேஜர் மாறிடுவார். இடத்த விட்டும் மாறிடுவார். சில நேரத்தில் அவர் கேரக்டரும் மாறிடும். எப்போ பார்த்தாலும் ஐயோ வந்துட்டான். ஏகப்பட்ட பேர் டெரரிஸ்ட்னு வைக்கிறது, இல்லைனா ஹிட்லர்னு வைக்கிறது, என்னென்ன பேர் வைக்கிறது. வேலை ஸ்தலத்துலையும் நீங்கள் எல்லாமே அந்த வேலையை உங்கள் வேலையை கரெக்டாக செய்ய பாருங்க. இந்த படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க. நீங்கள் அநேகர் எப்போ படிக்கிறோம்? மிட் நைட் 1 மணிக்கு உட்காந்து படிக்கிறோம். அப்போ தான் ஊன்னு சவுண்டு வரும். அது பக்கத்தில் நாய் கத்திருக்கோம். ஐயோ அம்மா அப்பான்னு தூங்கிட்டு இருக்கோம், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். எப்போ படிக்கிறது? கடைசி வரலும் வெயிட் பண்ணுறது. எக்ஸாம் வந்தோன்னு நைட்டில் உட்காந்து என்ன செய்யாது நீ? அப்புறம் அப்போ தான் தான் அப்புறம் ஊன்னு அழுவாங்க. ஏன்டா மார்க் வர்றே, நீ படிக்கவே இல்லை. அப்புறம் இவ்வளோ மார்க் வந்து தேவ கிருபை, நாங்கள் ஜோ பண்ணி கொடுத்த பெண்ணு தான் உனக்கு வேலை செஞ்சிருக்கு. பாஸ் ஆயிட்ட இல்ல, நீ என்ன படிக்கிற? நீ படிச்சதை பத்தி உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. ஹலோ, அந்த வேலையில் அந்த நேரத்தில் செய்யணும். நம்ம அப்பதான் என்னது, இன்னைக்கு எந்த படம் ரிலீஸ் ஆகுது, இது இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு சிஎம் என்ன பேசுறாரு, அவர் ஏதோ பேசிட்டு போறாரு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க. நடக்கிறது நடக்கும். நீ யார் வேணா சிஎம் ஆகட்டும், யார் வேணா பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், ஒன்ன ஆளுகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. நாங்க எதை குறித்து கவலைப்படுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? எங்களை ஆளுகை செய்கிற பரம தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனச்சிதறல் இருக்கவே கூடாது. உன் ட்ராக்ல ஓடு, நீனாவே இரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்பதான் 10வது வந்திருக்கனா? எத்தனை ராஜா சொன்ன? இப்ப 10 வரேன். மொத்தம் எத்தனை? 30. இப்ப 10னா ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இன்னும் நான் பேச ஆரம்பிச்சேன், இன்னும் ஒரு 2 மணி நேரம் மெசேஜ் ஆகும். சரி, இன்னும் ஒரு ஃபியூ அரசரை தியானிச்சுட்டு முடிக்க போறேன். ஈவினிங் வாங்க பேலன்ஸ் பேசலாம். 10வது, த கிங் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். தன்னைய மாத்திரம் நம்புவாங்க, தன்னை மாத்திரம் ராஜாவை நினைச்சுக்குவாங்க. அவங்க தான் படிப்பு, தன்னோட பணம், தன்னுடைய அழகு, தன்னோட வேலை, தன்னுடைய சொத்து, தன்னுடைய மாமா மச்சான் சொந்தம், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. தன்னையே நம்புவது. நல்லா கவனி, உன்னை நம்புவது தவறல்ல, உன்னையே நம்பிட்டு இருக்கிறது தான் தவறு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்மள தான் நம்பணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நீனே உன்னை நம்பாம இருக்க வேண்டாம், நம்பு. ஆனா உன்னையே நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுறாத. அதுதான் கர்த்தர் சொல்ல வருகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்களேன். அல்லேலூயா. அடுத்தது, the king of noise, இரைச்சலின் அரசனா. இன்னைக்கு சில வீட்டுக்கு அடையாளமே எப்படி தெரியுமா? அந்த வீடா, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கும். அந்த வீடு எப்ப பார்த்தாலும் சண்டை போடும், எப்ப பார்த்தாலும் புருஷன் திட்டுவாரு, எப்ப பார்த்தாலும் மனைவி திட்டுவாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் பிள்ளைங்களை அந்த அம்மா கண்ட மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறோம். இதா அடையாளம்? உன் இல்லத்தை எப்படி திரும்ப அடையாளம் சொல்லணும்? அந்த வீடா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சத்தம் கேட்கும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயான்னு சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி நாய்ஸ் கேட்கணும். இன்னைக்கு அநேகர் வீட்டில் அலறல் சத்தம், அநேகர் வீட்டில் சும்மா கத்துறது, சும்மா சத்தம் போடுறது. இன்னைக்கு அநேகருக்கு மெதுவாகவே பேச தெரியாது. வாங்க செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படிதான் இன்னைக்கு பேசவே தெரியல. அதை ரசிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் மாறி போயிட்டாங்க. என் புள்ள செய்யறத பத்தியா? என் புள்ள வார, உங்க புள்ள தான்.
நல்லதை சொல்லி கொடுப்போம். ராமேன் சொல்லுங்க. மடியில உட்கார வச்சு சொல்லி கொடுப்போம். வெனிஷா ஒரு ராமேன் சொல்லுமா? புரியும் நினைக்கிறேன் உனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது the king of guilty. என்னவா? குற்ற உணர்வின் அரசன். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ தன்னையே குற்றப்படுத்திக்குவாங்க. நான் செய்யறதெல்லாம் எது செஞ்சாலும் ஐயோ என்னாலதான் குடும்பம் போச்சு, என்னாலதான் எங்க அப்பாக்கு இப்படி, என்னாலதான் எங்க அம்மாக்கு அப்படி. நல்லா கவனி, இந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே வா. அநேகருக்கு பழைய தோல்வியெல்லாம் நினைச்சு இந்த குற்ற உணர்வுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்போம். இதுவும் ஒரு சத்துரு. கண்டுபிடி. இயேசுவின் நாமத்துல என்னை கர்த்தர் உருவாக்கிறது நல்லது. சில நேரத்தில் ஆண்டவர் சில கதவை மூடி வச்சிருக்காரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குரிய கதவு ஒரு நாள் நிச்சயமாய் திறக்கப்படும். இதுதான் நினைக்கணும். ஐயோ ஏன் என்னால, ஐயோ போச்சு, என்ன போச்சு ஆண்டவரே, அவ்வளவுதானா? இல்ல, நீ வெளியே வா குற்ற உணர்விலிருந்து. அடுத்தது the king of gossip. புறங்கூறுறது. நம்ம புறங்கூறுறது ரொம்ப ஈஸி. என்னைக்குமே பேசுவது ரொம்ப ஈஸி. நீங்க அநேகர் என்ன செய்வோம், சபையில உட்கார்ந்துருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். தெரியுமா உனக்கு, இன்னைக்கு பாரு இங்க இமானுவேல் ஸ்டீஃபன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஒய்ஃபை பின்னாடி அமைச்சிட்டாரு, செகண்ட் சர்வீஸ் தான் முன்னாடி உட்கார வச்சுக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டாவது சர்வீஸ்ல கொஞ்சம் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்ப சண்டை, ஒரு சண்டையும் இல்லை. அவங்க செகண்ட் சர்வீஸ்ல கொஞ்சம் தூரமா உட்காந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்திருக்கும், அப்படித்தானே? பத்தியா, நான் அடுத்த வாரம் தூங்கினா மாமாவை பக்கத்தில் தூங்கிடும் வந்து. நல்லா கவனிங்க. 7 மணிக்கு வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு மற்றவங்களை பத்தி பேசதான் ஆசை, மற்றவங்களை பத்தி SMS போடதான் ஆசை, மற்றவங்களை பத்தி சேட் பண்ணதான் ஆசை. குழுவா உட்காந்து பேசுறோம். உனக்கு தெரியுமா அருண் எப்படி தெரியுமா, நிர்மல் எப்படி தெரியுமா? ஏன் நிர்மல் தெரியுமா உனக்கு? அது பாவம், அதுக்கு வாயும் இல்லை பேஸ்டும் இல்லை. இந்த உட்காந்துருக்க 3க்கும் சரியா பேச தெரியாது, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, நல்ல பிள்ளைங்க. இப்படி ஊழியத்தில் இருந்தா சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. புறங்கூறவே கூடாது. கூடி பேசுறது, போன்ல பேசுறது, யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. சில நேரங்களில் அவங்கள பத்தி தெரியுதா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது the king of shame. அவமானம். இன்னைக்கு அநேகருக்கு பேசும்போதே ஒருத்தங்க ஈஸியா அவமானப்படுத்திடுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. இன்னைக்கு நினைக்கிறாங்க நம்ம ஜோக் அடிக்கிறோம் நினைக்கிறோம், ஆனா இன்னொரு இருதயம் பாதிக்கப்படுது யாரும் நினைக்கிறது இல்லை. அது ஒரு ஆவி. இதை குறித்து சகோதரிகள் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாங்க. மற்றவங்களை பத்தி கிண்டல் அடிக்குது. கண்ணாடி, சொட்டை, குட்டை, கருப்பு. நம்ம எல்லாருமே கருப்பு தான். ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்திலே சிறந்த அழகான கலர் கருப்பு தான். ஏன்னா என்னை ஆண்டு கருப்பா படைச்சாலும் நானும் அழகு சொல்றேன். எல்லாம் கருப்பு எல்லாருங்க. இப்ப யாருமே இங்க வெள்ளை கிடையாதுப்பா. வெள்ளை யார் தெரியுமா? எல்லாம் யோசிக்காதீங்க, நான் கொஞ்சம் மாநரம். நீனும் கருப்பு தான். வெள்ளைக்காரன் வந்தா வச்சுக்க, அவனை ஏன் வெள்ளைக்காரங்கிறோம்? வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பான், வெளுத்து போன மாதிரி இருப்பான். நம்ம எல்லாம் யாரு? கருப்பர்கள். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிச்சவங்க நம்ம தான். நம்மளதான் ஆண்டவர் அழகா. பாப்பா சிரிக்குது பாரு, புரியுத பாப்பாக்கு? ஊமா. சரி, நல்லா கவனிங்க. எதுவா இருந்தாலும் அழகு தான். நீ எப்படி ஆண்டவர் உருவாக்குனாரோ, நீ ஆண்டவருக்கு அழகு. எங்களுக்கு நீங்க எல்லாம் பிள்ளை, நீங்க எல்லாருமே ரொம்ப அழகு. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு சொல்றது கேட்காத, இங்க பாசிட்டிவா சொல்ற இந்த வார்த்தையை கவனி. இது கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய மனுஷன் பேசுறேன். அல்லேலூயா. கேலி செய்யறதை விடுங்க, யாரையும் ஓட்டுறது விடுங்க. தேவையில்லாத அவங்க உடல் ரீதியாகவோ, அவங்க சூழ்நிலையோ, அவங்களுடைய குடும்பத்தை பத்தியோ கேலி செய்வது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அடுத்தது the king of delay. தாமதத்தின் அரசன். பெருமையா சொல்லுவாங்க, நாங்க இந்தியா டைம். எந்த இந்தியா டைம் சொல்லாத, நரகத்தின் டைம்னு சொல்லு. மாத்துனுமே. பரலோகத்துக்குரியவங்க டைம் ஆன் டைம் வருவாங்க. இது ஒரு ஆவி. டிலே. சாக்கு போக்கு சொல்லாத, கரெக்ட் நேரம் கரெக்டா வரணும். சபையில உட்காரணும். சர்வீஸ் டைம்னா சர்வீஸ் டைம் தான். காலைல பிளட் கொடுக்க மட்டும் 6 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறோம். நீ சரியா வந்து பாரு, நீ எங்கேயும் பிளட் கொடுக்க தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு வாங்க.
அதுலயும் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப சுயநலமா இருப்பாங்க. ஃபிளைட்டா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஆன் டைம். அவங்க பேர் அங்க என்ன தெரியுமா? ஆன் டைம். சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க. he is very good, she is very goodபாங்க. ஆனா சர்ச்சில் நீ எங்க திரும்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல தான். அல்லேலூயா. உன் ஜாப் வேணா உன்னை பறிச்சு போயிடலாம், ஆனா என்னைக்குமே நித்திய வாழ்க்கை கொடுக்கிறது கர்த்தர் மாத்திரம்தான். the king of delay, தாமதத்தின் அரசன், எப்பொழுதுமே கடைபிடிக்கிறது இல்ல. எப்பொழுதும் எச்சரிக்கை ஆயிருங்கள். இதோடு நான் நிறைவு செய்ய போகிறேன். இன்னும் நிறைய, இன்னொரு 14. எத்தனை முடிஞ்சிருக்கு சீனிவாசனா? 15 முடிஞ்சிச்சா? இன்னும் 16 இருக்குது. ஈவினிங் சர்வீஸ் நான் பேசுறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பிசாசுகளை, இந்த அரசர்களை உன் வாழ்க்கையில் நீ துரத்தும் பொழுது நிச்சயமாய் சுகந்தரிக்க வேண்டிய வாக்கு தத்தத்தை நீ சுகந்தரிப்பாய். இளைப்பாறுதல் உன் வாழ்க்கையில உண்டாகும்.